வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எல்லாம் பிஸ்னஸை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கிறவர் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியுங்கிறத பற்றி நேற்று 3 பாயிண்ட் பேசினேன். அதே டாப்பிக்கை கண்டினியூ பண்ணோம். இன்னும் ஒரு 3 பாயிண்ட் இருந்தது என்கிட்ட பேசுறதுக்கு. அந்த பாயிண்ட் எல்லாம் நான் எடுத்து இன்னைக்கு பேசும்போது, முதல் பாயிண்ட் எல்லாமே பிஸ்னஸாக இருக்க முடியாது. வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் பிஸ்னஸ்ஸு அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப தப்பு. அதனால் ஒர்க்கு அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒர்க் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம், பட் ப்ரொடக்டிவாக இல்லைனாலும் ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போ சில சுப்பிரமணியம் சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி நாராயணமூர்த்தி சொன்னார், நீங்கள் எல்லாத்தையுமே ஒர்க்கு 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 ஒர்க்குன்னு விட்டிங்கன்னா பர்ன் அவுட் ஆகிடுவீங்க. அவங்க வேலை வாங்குறவங்க, அதனால் வேலையை உங்கள்கிட்ட கசக்கி பிழிஞ்சு வாங்கிடுவாங்க. அது மாதிரி இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ப்ராப்ளமில் ஆகிடும். அதனால் ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லைன்னா கஷ்டமாக போயிடும், ஸ்ட்ரெஸ் ஆகிடும், உடம்புக்கே சம்டைம்ஸ் அது கெட்டு போயிடும். ஸோ எப்போதும் டாஸ்க்கு டெட்லைன்லேயே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அன்பேலன்ஸ் ஆகி அன்ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். சம்டைம்ஸ் வரும் வாழ்க்கையில் ஒரு எமர்ஜென்சியில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப கட்டத்தில் போய் முடிஞ்சிடும். அதனால வாழ்க்கையில் பேலன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆல் ஒர்க் நோ ப்ளே மேக்ஸ் ஜாக் எ டல் பாய்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். ஆல் ஒர்க் நோ ப்ளே மேக்ஸ் ஜாக் எ டல் பாய். அதனால வாழ்க்கையில் வி ஹவ் டு ப்ரையாரிட்டைஸ் சம் ஏரியாஸ் விச் வில் என்ரிச் யுவர் லைஃப். உங்கள் லைஃப்பை மீனிங்ஃபுல்லாக ஆகணும். இப்போ உங்களுக்கு பல அதர் இன்ட்ரெஸ்ட் வேணும். ஹெல்த்து வேணும், அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், வாக் பண்ணணும், சாப்பாடை கரெக்டாக கவனிக்கணும், ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்ணணும். உங்களை சுற்றி நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், ரிலேட்டிவ்ஸ் இருக்கணும், அக்வைண்டன்சஸ் இருக்கணும், பப்ளிக்கில் உங்களை தெரிஞ்சிருக்கணும். அது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது. அண்ட் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் போகிறது கரெக்டான பாதையா, தப்பான பாதையில் போகிறோமா, இல்லை இதை நம்ம பெட்டராக ஒரு போஸ்ட்மார்ட்டம் மாதிரி பண்ணி இது வரைக்கும் நடந்ததில் நம்ம இதை பெட்டராக ஆடி இருக்கலாமா, இப்படி ஆடலாமா, என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், இந்த தப்பை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு. தப்பே பண்ணலைங்கிறதுங்கிறது முட்டாள்தனம். இதுக்கெல்லாம் நீங்கள் டைம் வாங்கணும். ஹெல்த்துக்குன்னு ஒரு டைம் வேணும், ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் வேணும். உங்கள் வாழ்க்கையை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுங்கிறது டெய்லி ஈவினிங் ஒரு ஜர்னல் எழுதலாம். அந்த ஜர்னலில் உங்களை பற்றி ஃபுல்லாகவே நீங்கள் என்ன நினச்சிங்க, உங்களோட இமோஷ்னல் வெல்பீயிங் எப்படி, என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் எழுதலாம். இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது உங்களுக்கு ஹாபீஸ் இருக்கணும். எனக்கு நிறைய ஹாபீஸ் உண்டு. ஒரு காலத்தில் ஸ்போர்ட்ஸை மேடாக பார்த்துருந்தேன். இப்போ ஸ்போர்ட்ஸ் பார்க்குறது இல்லை, ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகிடுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு 3 புக்காவது படிக்குது. அண்ட் அட்லீஸ்ட்டு ஒரு டெய்லி கொஞ்சமாவது அரை மணி நேரமாக ஏதாவது ஒரு பாட்காஸ்ட் கேட்குறது, ஒரு 6-7 பேப்பர் படிக்கிறது. இந்த பாட்காஸ்ட் என்னோடய சப்ஜெக்ட்லேயே இருக்காது. ஃபைனான்ஸ் பாட்காஸ்ட் இருக்காது, என் புக்கு ஃபைனான்ஸ் புக்ஸ் இருக்காது, வேறு ஏதாவது சப்ஜெக்டில் புக்ஸ் இருக்கும். கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது என்ன ஹெல்ப் பண்ணணும்னா என்னை ஒரு லேட்டஸ்ட் மாடல் க்ரியேட் பண்ணும். அங்கே ஏதாவது கற்றுக்கிறத எடுத்து எங்கேயாவது என் லைஃப் பிஸ்னஸில் அப்ளை பண்ண முடியுமாங்கிறதையும் பார்க்க முடியும். என் லைஃப்பை பெட்டராக லீட் பண்ணுறதுக்கு எனக்கு இது செம்மையாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறதுனால இன்றைக்கி நல்லா நான் எக்ஸசைஸ் பண்ணேன்னா இன்றைக்கி என்னால் பெட்டராக ஒர்க் பண்ண முடியும். சம்டைம்ஸ் இன்றைக்கி எக்ஸசைஸ் வேண்டான்னு சோம்பேறித்தனமாக விட்டேன்னா அன்றைக்கி என்னோடய வேலை செய்கிறதே கம்ப்ளீட்டாக டல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் ஓவராக எக்ஸசைஸ் பண்ணிட்டோன்னா நடுவில் தூக்கம் வரும், தூங்கிடுவேன். ஸோ இது எல்லாமே இன்டர்மிக்ஸ்டாக இருக்கும். அதனால இட் ஆல்சோ என்ஹான்சஸ் யுவர் ப்ரொடக்டிவிட்டி. வாழ்க்கையில் உங்கள் ப்ரொடக்டிவிட்டியும் இது இன்க்ரீஸ் பண்ணும், லைஃப்பை பெட்டராக இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு பக்கம் நீங்கள் உங்களோட பர்சனல் லைஃப். அதுக்கப்புறம் நீங்கள் சக்ஸஸ்ன்னு வந்துட்டிங்கன்னா உங்களோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட் மட்டும் வச்சு உங்களோட சக்ஸஸ் கிடையாது. வாழ்க்கையில் மற்ற விஷயங்களும் இருக்குது. அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, எனக்கு ரொம்ப முக்கியம் உங்களோட டைமை பப்ளிக்கு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு இன்ஃபேக்ட் நாலேஜ் ஷேர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் இந்த 3 சேனல் நான் வச்சுருக்கிறது. அண்ட் ஐ மேக் அன் எஃபர்ட் எவ்ரி டே ஏதாவது ஒரு டாப்பிக்கில் உங்கள்கிட்ட பேசணும். சம்டைம்ஸ் தோணும் பேச வேண்டாம், நீ டயர்டாக இருக்கும், இருந்தாலும் எதிர்பார்ப்புனால இன்றைக்கி நம்ம பேசணும் அப்படி ஷேர் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது செய்யணும்.
அவங்க 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 லெவலில் செய்யணும். நேற்று நைட்டு மணி பேச்சு கேட்டிருந்தீங்கன்னா, டாட்டா வந்து ஒரு 500 கோடிக்கு ஒரு புது ஹாஸ்பிட்டலே கிரியேட் பண்ணுறோம். உடனே அதில் காசு அடிக்கணும்னு பண்ண மாட்டாங்க. ஸ்டார்டிங் 500 கோடி போட்டு எவ்வளோ ஆனாலும் பண்ணலான்னு. இது ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் லீடிங் டீச்சிங் ஹாஸ்பிட்டலாக மாற்றணும். எம்டி அண்ட் பிஹெச்டி டிகிரி மட்டும் ஆஃபர் பண்ணணும். ஆன்காலஜி, கார்டியாலஜி, டயபெட்டிஸு, மெட்டபாலிக் டிசீஸு, பப்ளிக் ஹெல்த்து, இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸு, இது எல்லாத்துக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸும் அவங்களும் சேர்த்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், என்ன ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸே அவர் தான் ஆரம்பித்தார், ஜெயன் டாட்டா தான். ஸோ சொசைட்டிக்கு நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? நீங்கள் சின்ன சின்ன 4 பேருக்கு சாப்பாடு போடலாம், 2 ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், இல்லாட்டா ஒருத்தருக்கு பாடம் சொல்லி கொடுக்கலாம். இது மாதிரி சொசைட்டியில் நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் பண்ணலைன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் எடுத்து போகவே முடியாது. இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது இல்லாட்டா வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு வீணாக போயிடும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ நான் சாந்தி கேஸ் பற்றி சொல்லியிருக்கிறேன். அவர் கம்பெனியை விற்றுட்டாலும் அதுலேருந்து ஒரு போர்ஷனத்தை எடுத்து சாந்தி சோஷியல் சர்வீஸ்னு அவர் காலத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் அதை நடத்திட்டுருக்காங்க. இது மாதிரி நீங்கள் பப்ளிக்கு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது எப்படி இதை வந்து லைஃப்பில் மேட்ச் பண்ணுவீங்கிறது நீங்கள் தான் பார்க்கணும். அடுத்தது, வாழ்க்கையில் எதை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. கம்ப்ளைண்ட் பண்ணுறதுங்கிறது எல்லாரும் ஒரு விரல், நான் ஒன்று இப்போ கேமராமேன் சரியில்லைன்னு காட்டினேன்னா 3 விரல் என்னை காட்டுதுங்கிறத எனக்கு புரிஞ்சுக்கணும். இந்த 3 விரல் என்னை காட்டுறது வந்து எனக்கு தான் ப்ராப்ளம். ஸோ ஒரு விரல் உங்களை காட்டினா 3 விரல் என்னை காட்டுது. இது வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ அதனால் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுங்கிறது நீங்கள் நெகட்டிவிட்டியை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறது. நீங்கள் வந்து உங்கள் மைண்டே நெகட்டிவிட்டியை ரீஎம்ப்ளேஸ் பண்ணுறது. ஸோ நீங்கள் வெளில பேசினாலும் சரி, இன்டர்னலைஸ் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்ரேட் ஆகி ஹெல்ப்லெஸ்னஸ்ஸாக இருந்தீங்கனாலும் சரி, இதெல்லாம் வந்து உங்களை வந்து இன்னும் வந்து சொல்யூஷனை கொடுக்காதே தவிர ப்ராக்ரெஸை ஹிண்டர் பண்ணும். இதை விட்டுட்டு வாழ்க்கையில், பிஸ்னஸில் நீங்கள் எதை பண்ணுறதான்னு கன்ஸ்ட்ரக்டிவ் திங்கிங் போங்க. அதனால் கம்ப்ளைண்ட்ஸை வந்து கிராட்டிடியூடோடு இருங்க. வாழ்க்கையில் இன்றைக்கி இது வரைக்கும் இருந்ததுக்கு நீங்கள் நன்றி சொல்லியிருக்கீங்களா? முக்கால்வாசி பேர் நன்றி சொல்ல மாட்டாங்க. நானே உங்கள் மாதிரி என்னோடய ஃபேன்ஸுக்கு நன்றி சொன்னது கிடையாது. அதனால் நன்றிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஆக்ஷனுங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. இந்த ஆக்ஷனுங்க நன்றி இல்லைன்னா ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறச்ச உங்களால் என்ன பண்ண முடியும் டு இம்ப்ரூவ் த சுச்சுவேஷன் அப்படிங்கிறத பாருங்கள். இதை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அண்ட் வாட் கேன் யூ லேர்ன்? நீங்கள் என்ன புதுசாக கற்றுக்க முடியும்? இந்த மற்றவங்கள பார்த்து கிராட்டிடியூடாக இருக்கும்போது எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நம்ம வாழ்க்கையில் திரும்பி வருவோம் ஸ்ட்ராங்கான்னு ஒரு ஹோப்பு கொடுக்கும். ஸோ வாழ்க்கையில் உங்களால் என்ன எனக்கு நல்லதாக போகிறது நீங்கள் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறது வந்து வில் கல்டிவேட் எ பாசிட்டிவ் மைண்ட் செட். உங்களுக்கே ஒரு மைண்ட் செட் பாசிட்டிவாக இருக்கும். அது வந்து உங்களோட கஷ்டத்தை ஈஸியாகும் டீல் பண்ணுறதுக்கு. அதனால் கிராட்டிடியூடுங்கிறது வந்து நெகட்டிவிட்டியை டீல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயம். நான் உங்களை பற்றி வெறுப்பாக இருந்தேன்னா என்னத்தை நன்றி சொல்லி என்னால் சரி பண்ண முடியுங்கிறத நான் பார்க்கணும். அதனால் இந்த 2 விஷயத்தை நிச்சயமாக பாருங்கள். இன்னொன்று, பல தாட்ஸ் வரும், பல இமோஷன்ஸ் வரும். அதெல்லாம் உள்ளே வச்சு அடைக்காமல் நீங்கள் லெட் இட் கோ. தண்ணி ஓடிட்டே இருக்கணும். தண்ணியை அடைச்சி வச்சிங்கன்னா தான் பாசி பிடிக்கும். ஓடுற தண்ணி ஓடிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.